30 days challenge of border series இன்னைக்கு day 12. Hey guys, this is Keetu from Henna with Amor. இன்னைக்கு நம்ம வீடியோல சர்க்கிள்ஸ் வச்சு மட்டுமே எப்படி அட்வான்ஸ் border design கிரியேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் திக் லைனோட ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. திக் லைனுக்கு ரெண்டு தின் லைன் போட்டு அந்த லைனை வந்து திக் பண்ணிக்கோங்க. இப்போ திக் லைன் முடிச்சதுக்கு அப்புறம் அது கீழேயே ரெண்டு தின் லைன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ திக் லைன் ரெண்டு தின் லைன், செகண்ட் தின் லைன் கீழே வந்து ஹம்ஸ் வந்து போட ஸ்டார்ட் பண்ணுங்க. ஹம்ஸ் வந்து ஒரு லைனுக்கு மட்டும் போடணும். ஒன்ஸ் நீங்க ஹம்ஸ் போட்டு முடிச்சிட்டீங்க அப்படின்னா அது கீழே வந்து இந்த மாதிரி சர்க்கிள்ஸ் வந்து குட்டி குட்டி சர்க்கிள்ஸாக வந்து எண்டு வரைக்கும் போடுங்க. எல்லா சர்க்கிள்ஸுமே ஒன்னோட ஒன்று வந்து டச் ஆகி இருக்கணும். ஒன்ஸ் நீங்கள் சர்க்கிள் முடிச்சதுக்கு அப்புறமேட்டா சர்க்கிள்ஸில் ஃபில்லிங்ஸ் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு சர்க்கிள்ஸில் ஃபில்லிங்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா செகண்ட் சர்க்கிள் வந்து எம்டியாக இருக்கணும், தேர்ட் சர்க்கிளில் வந்து ஃபில்லிங்ஸ் இருக்கணும். இதே மாதிரி ஆல்டர்னேட்டிவ் சர்க்கிள்ஸில் வந்து நீங்கள் வந்து ஃபில்லிங்ஸ் கொடுத்துட்டே வரணும். அதே மாதிரி எண்டு வரைக்கும் முடிச்சிட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் கேப் விட்டுட்டு ஒரு தின் லைன் வந்து ஆட் பண்ணுங்கள். இப்போது அந்த கேப்பில் வந்து ஒரு ஹம்ஸ் வந்து கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஹம்ஸ் வந்து எண்டு வரைக்கும் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் கீழே வந்து அந்த லைனை வந்து திக் பண்ணுறதுக்கு திரும்ப ஒரு தின் லைன் போட்டு அந்த லைனை வந்து திக் பண்ணிக்கோங்க. இப்போது திக் லைன் கீழே ரெண்டு தின் லைன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது செகண்ட் தின் லைன் கீழே வந்து ஹம்ஸ் கொடுத்து இந்த பார்டர் டிசைனை வந்து கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம பேஜை வந்து ஃபாலோ பண்ணிவிடுங்க. 30 days challenge of border series இன்னைக்கு day 12. Hey guys, this is Keetu from Henna with Amor. இன்னைக்கு நம்ம வீடியோவில் சர்க்கிள்ஸ் வச்சு மட்டுமே எப்படி அட்வான்ஸ் border design கிரியேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு திக் லைனோட ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. திக் லைனுக்கு ரெண்டு தின் லைன் போட்டு அந்த லைனை வந்து திக் பண்ணிக்கோங்க. இப்போது திக் லைன் முடிச்சதுக்கப்புறம் அது கீழேயே ரெண்டு தின் லைன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ திக் லைன் ரெண்டு தின் லைன், செகண்ட் தின் லைன் கீழே வந்து ஹம்ஸ் வந்து போட ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஹம்ஸ் வந்து ஒரு லைனுக்கு மட்டும் போடணும். ஒன்ஸ் நீங்கள் ஹம்ஸ் போட்டு முடிச்சிட்டிங்க அப்படின்னா அது கீழே வந்து இந்த மாதிரி சர்க்கிள்ஸ் வந்து குட்டி குட்டி சர்க்கிள்ஸாக வந்து எண்டு வரைக்கும் போடுங்க. எல்லா சர்க்கிள்ஸுமே ஒன்னோட ஒன்று வந்து டச் ஆகி இருக்கணும். ஒன்ஸ் நீங்கள் சர்க்கிள் முடிச்சதுக்கு அப்புறமேட்டா சர்க்கிள்ஸில் ஃபில்லிங்ஸ் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு சர்க்கிள்ஸில் ஃபில்லிங்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா செகண்ட் சர்க்கிள் வந்து எம்டியாக இருக்கணும், தேர்ட் சர்க்கிளில் வந்து ஃபில்லிங்ஸ் இருக்கணும். இதே மாதிரி ஆல்டர்னேட்டிவ் சர்க்கிள்ஸில் வந்து நீங்கள் வந்து ஃபில்லிங்ஸ் கொடுத்துட்டே வரணும். அதே மாதிரி எண்டு வரைக்கும் முடிச்சிட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் கேப் விட்டுட்டு ஒரு தின் லைன் வந்து ஆட் பண்ணுங்கள். இப்போது அந்த கேப்பில் வந்து ஒரு ஹம்ஸ் வந்து கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஹம்ஸ் வந்து எண்டு வரைக்கும் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் கீழே வந்து அந்த லைனை வந்து திக் பண்ணுறதுக்கு திரும்ப ஒரு தின் லைன் போட்டு அந்த லைனை வந்து திக் பண்ணிக்கோங்க. இப்போது திக் லைன் கீழே ரெண்டு தின் லைன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது செகண்ட் தின் லைன் கீழே வந்து ஹம்ஸ் கொடுத்து இந்த பார்டர் டிசைனை வந்து கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம பேஜை வந்து ஃபாலோ பண்ணிவிடுங்க.